அவர்கள் திமுக கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது அதிகாரபூர்வமான தொகுதி பட்டியல் அறிவிப்பு இல்லை. இருந்த போதிலும் கூட்டணி கட்சிகளுடன் 2 கட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்த சூழ்நிலையில் அந்த கட்சியின் பிரதிநிதிகள் மற்றும் அந்த கூட்டணி தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையில் பங்கேற்றவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தகவல்களின் அடிப்படையில் இந்த உத்தேச பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதன்படி காங்கிரஸ் கட்சி ஆரணி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, கரூர், திருச்சி, திருவள்ளூர், கன்னியாகுமரி, புதுச்சேரி ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதற்கான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல சிபிஐ கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தென்காசியிலும் திருப்பூர் தொகுதியிலும் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அந்த தொகுதி பங்கீட்டு குழுவினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் இருந்து தெரிய வருகிறது. இதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் மதுரை, தேனி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடும் என உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. மதிமுகவிற்கு விருதுநகர் மற்றும் காஞ்சிபுரம், இது தவிர ஒரு மாநிலங்களவை தொகுதியும் வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டிருப்பதாக மதிமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின்படி தெரிய வருகிறது. இதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம், பெரம்பலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு கோயமுத்தூர் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் கோவை தெற்கு தொகுதியில் கமலஹாசன் போட்டியிட்டு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்த சூழ்நிலையில் மீண்டும் கோயமுத்தூர் மக்களவை தொகுதியை மக்கள் நீதி மையத்திற்கு திமுக கூட்டணியில் ஒதுக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு 8 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தென்காசி, திருப்பூர் உள்ளிட்ட 2 தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும், மதிமுகவிற்கு 2 தொகுதிகளும், ஒரு ராஜ்யசபா தொகுதியும், விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 3 தொகுதிகளும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரனின் கட்சிக்கு 1 தொகுதியும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் 1 தொகுதியும், நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு 1 தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக இப்போதைக்கு அந்த உத்தேச பட்டியல் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிகாரப்பூர்வ பட்டியல் அல்ல. இதே போல திமுக 20 தொகுதிகளில் களமிறங்குகிறது. அந்த 20 தொகுதிகளின் பட்டியல் என்னவென்றால் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம், வேலூர், தர்மபுரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, பொள்ளாச்சி, திண்டுக்கல், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 20 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்குவார்கள் என்றும் தெரிய வருகிறது. இந்த உத்தேச பட்டியலானது இப்போது திமுக கூட்டணி கட்சிகளின் உத்தேச பட்டியல் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது அதிகாரபூர்வமான பட்டியல் இல்லை. திமுக போட்டியிடும் தொகுதிகள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திண்டுக்கல், பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு, சேலம், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், தர்மபுரி, வேலூர், அரக்கோணம், ஸ்ரீபெரும்புதூர், தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை என சென்னை மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணி கட்சிகளின் உத்தேச பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த பட்டியல் அதிகாரபூர்வமான பட்டியல் அல்ல. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற அந்தந்த கட்சிகளின் பிரதிநிதிகள் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட உத்தேச பட்டியல். இதில் பெரும்பாலும் இதே தொகுதிகள் தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவின் தொகுதி பட்டியல் வேட்பாளர் அறிவிப்பு வெளியிடப்படும் போது சில மாற்றங்கள் இருக்கக்கூடும் எனவும் கருதப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த உத்தேச பட்டியலானது இப்போது வெளியாகி இருக்கிறது. ஆபிரகாம்.